அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் FF Vision. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நான் வந்து ஈவினிங்லேருந்து தான் vlog எடுத்துகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ தான் வந்து மழை கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்குது. இப்போ வந்து மலேசியாவில் பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னு சொல்ல முடியல. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மழையாக தான் இருந்துகிட்ருக்கு. எங்கள் ஏரியாலாம் நல்லாவே கூலிங்காக ஆகிடுச்சு. ஈவினிங் போல் மழை விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போய் வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா அது வந்து காடோட சேர்ந்து இருக்குல்ல, இந்த பக்கம் அடைக்கல, இங்கே இதாக இருக்குல்ல, அதனால் நம்ம வந்து நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற பார்க்கில் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கோம். ஈவினிங் டைமில் நிறைய பேர் இங்கே வந்து நடக்க வருவாங்க. பிள்ளைங்களும் நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. தசீம் குட்டி அழைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த வீட்டில் லாங் பீன்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். நல்லா சூப்பராகவே க்ரோ ஆகி வந்திருக்கு. செடி என்னமோ ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ஆனால் நல்லா சூப்பராக க்ரோ ஆகிருக்கு. அதே மாதிரி இவங்க வச்சுருக்கிற லெமன் ட்ரீலையும் சீக்கிரமாகவே லெமன் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து வச்சுருக்குறாங்க. சைனீஸ் தானா கருவேப்பிலை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில, கருவேப்பிலை வச்சு வளர்க்குறாங்க. இவங்க வச்சுருக்கிற ட்ரீலாம் நல்லா சூப்பராக வந்து க்ரோ ஆகி வந்திருக்கு. லெமன், லாங் பீன்ஸ் இதெல்லாம் நிறையவே வந்து காய்ச்சிருக்கு. மாஷா அல்லாஹ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே இருக்கிற இந்த பார்க்கில் தான் வந்து விளையாட வந்திருக்கும். இது வீட்டுக்கிட்டே தான் இருக்குது, வீடு கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுனால தான் இங்கே செடியெலாம் நல்லா க்ரோ ஆகுதா என்னமோ அதுவும் தெரியல. வாவ், ஓகே, வாங்க வாங்க, சூப்பர், ஓகே, குட் குட். கீழே 1 2 3 4 5 5 செகண்ட்ல விழுந்துட்டா. 10 செகண்ட் now 10 செகண்ட் யா ஓகே 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணு. 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணு. 2 3 4 5 6 7 8 9 9ல விழுந்துட்டா. அதுக்கு மேல ஹோல்ட் பண்ண முடியலையா? நீங்க இல்லைங்க, நீங்க தாங்க பாரு. நீ அத வீடியோ எடுக்க வேணாம். வாக்கிங்லாம் போய் முடிச்சுட்டு நேராக வந்து க்ராசரிக்கு போயிட்டோம். வீட்டில் கொஞ்சம் க்ராசரிலாம் முடிஞ்சிருச்சு, வாங்கிட்டு வருவோன்னு. முக்கியமாக எதெல்லாம் முடிஞ்சிருச்சோ அதை மட்டும் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து மியூஸ்லி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக முடிஞ்சிருச்சு, அதனால் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அப்புறம் கேரட் இதெல்லாம் வந்து வீட்டில் இல்லாதது மட்டும் தான் நான் வந்து வாங்கிட்டு வருவேன். எதையுமே எக்ஸ்ட்ராவாக வாங்கியும் நான் வச்சுக்க மாட்டேன். அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் ஸ்டாக் வந்து வச்சுருப்பேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாலே வந்து இந்த பில்ஸ்பெரி மாவும், அதாவது ஆட்டா மாவும் வந்து இங்கேயே நல்லா கிடைக்கிது. பழைய வீட்டு ஏரியாலலாம் வந்து இந்த பில்ஸ்பெரி வந்து கிடைக்காது. இப்போ வந்து இந்த பிராண்ட் வந்து இங்கே நம்ம ஏரியாலே வந்து கிடைக்கிது. அப்புறம் அது கூட வந்து ரவா இதெல்லாம் கூட வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி கேப்சிகம், அப்புறம் டொமேட்டோ இதெல்லாம் தேவைப்படுதுன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது சுத்தமாக முடிஞ்சிருச்சு. அதுவுமே வந்து வாங்கிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தாச்சு. அது கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அப்புறம் இந்த ஆலப்பினோஸ் இதெல்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நைட்டுக்கு, அதுக்கப்புறம் நாளைக்கு தேவைப்படுறது தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வேணுங்கிறத அப்புறமா போய் வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டின்னர் ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து டைம் 6:30க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போவே வந்து டின்னர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா கொஞ்சம் இயர்லியாகவே வந்து சாப்பிட்றது. 7:30க்குலாம் நாங்கள் வந்து டின்னர் வந்து சாப்பிட்ருவோம். 8 மணிக்குள்ளே வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு. இப்போ சிக்கன் வந்து பேக்டு சிக்கன் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு மேரினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துருக்குறேன். இது கூட வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துருக்குறேன். இது கூட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் பவுடர், அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர் வந்து சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இல்லை, அதனால் நான் வந்து சேர்க்கலை. இனிமேல் தான் அரைக்கணும். ஸோ அதை வந்து சேர்க்கல. கார்லிக் பவுடர் மட்டும் போதும்னா அதை மட்டும் சேர்த்துருக்குறேன். இது கூட சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது கூட பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஸ்கின்னோடையே வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ வந்து ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வந்து பேக் ஆகி வரும். உங்களுக்கு ஸ்கின் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா அதையும் வந்து சாப்பிட்லாம், சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இதில் பொட்டேட்டோலாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உப்பு சுல்லுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் திட்டமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி வந்து நல்லா ஊறட்டும். இப்போ இந்த சிக்கன்லாம் வந்து 15 மினிட்ஸ் போல் நல்லாவே வந்து ஊறியிருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்துட்டேன். இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும், ரொம்ப நிறையா வந்து சேர்க்க தேவையில்லை. நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான பேக்கிங் டிஷ் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து சிக்கன் எல்லாத்தையும் வந்து அடுக்கி விட்டுடலாம். இப்போ வந்து இதில் சேர்த்துருக்கிற உப்பு உரப்பு எல்லாமே வந்து நல்லா வந்து ஊறி இருக்கும். இதுக்கு தனியாக வந்து நம்ம எண்ணெயும் சேர்க்க தேவையில்லை, பேக்கிங் டிஷ்ஷில் ஒட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஆல்ரெடி நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒட்டலாம் வாய்ப்பில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பேக்கிங் ஷீட் வந்து போட்டுக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி அடுக்கி விட்டாச்சு. இது மேலே வந்து நம்ம பொட்டேட்டோவையும் வந்து மேலே அப்படியே தூவி விட்டுடலாம். அங்கங்கே பொட்டேட்டோ இருக்கிற மாதிரி போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா கேரட் இல்லைனா ப்ரோக்கோலி இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வீட்டில் வந்து பொட்டேட்டோ இருந்துச்சு. பொட்டேட்டோ வந்து என் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் பொட்டேட்டோ மட்டும் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நூடுல்ஸ் தான் வந்து பண்ண போகிறேன். நூடுல்ஸ் வந்து பாயில் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வந்து தண்ணி ஹீட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து நூடுல்ஸ் வந்து நான் போகிறேன். நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் நூடுல்ஸ் தான். இது வந்து வெஜிடேரியன் ஃப்ளாட் நூடுல்ஸ். இதுதான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இது வந்து ரொம்ப குயிக்காகவே வந்து வெந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ இதில் வந்து நூடுல்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு லிட் போட்டு கவர் பண்ணி இதை வந்து குக் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வேகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ்க்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகமும் வந்து ஒரு 3 கலரில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். என்கிட்ட எனக்கு 3 கலர் அவைலபிளாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால 3 கலரில் எடுத்துருக்கிறேன். ஏதாவது ஒரு கலர் எடுத்தால் கூட ஓகே தான். அப்படி இல்லைன்னா வேறு வெஜிடபிள்ஸ் இருந்தால் அதையும் கூட சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், இந்த மாதிரி முட்டைக்கோஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட வந்து முட்டைக்கோஸ்லாம் இல்லை, முட்டைக்கோஸ் பீன்ஸ்லாம் இல்லை, கேரட், கேப்சிகம் இதெல்லாம் வச்சுட்டு தான் வந்து இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 கலரில் எடுத்துருக்க கேப்சிகமையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருந்த கேப்சிகம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நீள நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் லீக்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். அதையும் வந்து நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். லீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற இந்த பார்ட் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். அதில் லீஃபியாக இருக்கிற அந்த பார்ட்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து குக் ஆகிருக்கு. நம்ம எதுக்கும் ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்குன்னு. நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வைடான பேன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பெரட்டுறதுக்கு வந்து நமக்கு நல்லா வசதியாக இருக்கும். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் லீக்ஸ் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்து கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதில் சேர்த்துட்றேன். கேரட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீள நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நூடுல்ஸ்லாம் வந்து பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு குயிக்காக வந்து பண்ணிடணும். ஏன்னா வந்து இந்த வெஜிடபிள்லாம் வந்து ஹாஃப் குக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்குறேன். இது கூட கார்லிக் பவுடர், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துருக்குறேன். பெப்பர் பவுடர் இருந்தால் பெப்பர் பவுடர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நான் வதக்கிக்கிறேன்.
நூடுல்ஸ் வந்து வேக வைக்கிறப்பவே அதுக்கு தனியாக உப்பு சேர்த்தாச்சு. இப்போதைக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சிக்கன் மசாலா வந்து சேர்த்துருக்குறேன். இது சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். சிக்கன் க்யூப் இருந்துச்சுன்னா அதை கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து சிக்கன் க்யூப் வந்து நூடுல்ஸில் சேர்க்குறதுக்கு அவ்வளோ பிடிக்காது. அதனால் வந்து நாங்கள் நூடுல்ஸில் வந்து சிக்கன் க்யூப் இன்றைக்கி சேர்க்கலை. இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் முட்டை எல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த நூடுல்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த நூடுல்ஸ் எல்லாம் வந்து வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே குயிக்காக வந்து இதை செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லீக்ஸில் உள்ள அந்த லீஃபி பார்ட் மட்டும் கட் பண்ணி மேலே வந்து சேர்த்துருக்குறேன். இது வந்து பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் மாதிரி தான் இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவனில் வந்து பேக் பண்ண வச்சுருந்தா சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம வச்சுருந்த சிக்கன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. அதில் போட்டிருந்த பொட்டேட்டோவும் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து பேக் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நூடுல்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்டட் சிக்கன், இது கூடவே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சிம்பிளான டின்னர் தான், குயிக்காகவே வந்து செஞ்சிடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நூடுல்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் ஏர்லியாகவே சாப்பிட்ருங்க. நாங்கள் வந்து நைட்டு தூங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து 11-12 அந்த மாதிரி ஆகிரும். ஸோ வந்து நாங்கள் 8 மணிக்குள்ளேயே வந்து டின்னர் வந்து முடிச்சிருவோம். கசின் படிக்கலாமா என்ன? படிக்க மாட்டியா? அப்போ ஹோம்ஒர்க்லாம் யார் பண்ணுறது? டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தசீம்க்கு வந்து ஹோம்ஒர்க்கே சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா தான் டின்னர் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்யூல் வந்து மாற்றியாச்சு. தசீம்க்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறதுக்கு வந்து ஒரு தெம்பு வேணும். அதுக்கு பெட்டர் டின்னர் சாப்பிட்டுட்டே வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஸ்பெல்லிங் வந்து வீக்லி இருக்கும். ஸ்பெல்லிங் டெஸ்ட் 2 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்டில் அந்த மாதிரி வந்து ஸ்பெல்லிங் டெஸ்ட் இருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் போனப்பெல்லாம் வந்து தப்பாக தான் எழுதிட்டு வந்துட்டு இருந்தார். இப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டு வந்துடுறான் ஓரளவுக்கு. இதில் வந்து பாருங்களேன், எல்லாம் ஸ்டார்டிங்கில் இருந்ததெல்லாம் நிறைய எழுதாமையே கூட வந்துடுவான். சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாம் எழுதிட்டு வந்துடுவோம். இதில் ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாம் தப்பாக இருக்குது. ஏன்னா ஜேவை வந்து தப்பாக போட்டிருக்கிறான். அதனால் வந்து ஃபுல்லாக எல்லாமே தப்பு அப்படின்னு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து இப்போ ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா படிக்கிறான். என்ன பாட்டு பாடிட்டு இருக்கேன்? அம்மா இங்கே வா, இன்னும் எழுதி முடிக்கல. want to write this. எழுது, அழகா எழுது. ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு போர் அடிக்குதா? கேம் விளையாடலாமா? சரி, இந்த அந்த மேக்ஸ் ஒர்க் பண்ணு. இது ஹோம்ஒர்க் இல்லை, நான் என்னோட புக்கு. நான் ஸ்கூல் புக்லாம் எடுத்து வச்சிடறேன். இதை பண்ணு. இது ஈஸி. நீ வந்து இது வந்து 100 கொடுக்கணும். ஓகே, சரி 100 கொடுக்குறேன். இந்த மேக்ஸ் புக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் கொடுக்குற மேக்ஸ் புக் கிடையாது. இது வந்து நான் தனியாக வாங்கி வச்சுட்டு நான் வந்து தமிழில் வந்து அவருக்கு வந்து மேக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதை தான் இங்கே பண்ணிகிட்ருக்கிறாரு.
ஆ பதினஞ்சு மைனஸ் ஆ 2 ஈக்கோ ஆ 13. வெரி குட். 12 ஆ மைனஸ் 3 ஈக்கோ 4. 12 மைனஸ் 3 என்ன? இங்கிலீஷ்லேயே சொல்லு என்ன நம்பர்? 9க்கு தமிழ்ல என்ன? 9க்கு தமிழ்ல என்ன? ஆ ஆ 9 என்ன சொல்லு? 9. சரி ஓகே. 12 மைனஸ் 9 3. குட். 14 மைனஸ் 6 ஈக்கோ 8. 6க்கு தமிழ்ல என்ன? 6 6. குட் 6. குட். 100 கொடுக்குறேன். ஓகே டன். சரி புக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஜெங்காவையும் எடுத்து வை. அசீம், உனக்கு தமிழ்ல எல்லா நம்பர்ஸும் தெரியுமா? 1 2 3. எது வரைக்கும் தெரியும் சொல்லு. 29. 29 வரைக்கும் தெரியுமா? 30க்கு என்னன்னு தெரியாதா? ஆ 30 வந்து என்ன சொல்லு. 30க்கு தமிழ்ல என்ன? அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்க? 7. 30க்கு தமிழ்ல என்ன? 7. 7ன்னா என்ன நம்பர்? 7. அப்ப 30க்கு தமிழ்ல என்ன? தெரியலையா? 30. 30 30 ஒரு வழியாக தசீம்க்கு ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போல் வந்து தமிழ்லேயும் வந்து சொல்லி கொடுத்துட்றது. ஏன்னா ஸ்கூலில் வந்து அவங்க வந்து தமிழ் வந்து படிக்கலை. இங்கே வந்து அவனுக்கு அந்த ஆப்ஷன் வந்து இல்லை, அவன் படிக்கிற கிண்டர் கார்டனில். தசீம்க்கு வந்து ஆல்ரெடி நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்லேயே வந்து இங்கிலீஷ், மலை, அப்புறம் மேண்ட்ரின் இதில் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து கண்டிப்பாக தமிழில் சொல்லி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழில் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன். தசீம்க்கு வந்து நான் அல்ஹம்துலில்லாஹ் நிறையா விஷயம் வந்து தமிழில் பேச நல்லாவே தெரியுது. அதே மாதிரி வந்து தசீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தமிழ் வந்து அவனோட ப்ரொனன்சியேஷன் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது. ஆனால் தசீம் வந்து சின்னவர் வந்து பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே வந்து தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலில் போய் இங்கே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து வீட்டில் தனியாக தமிழ் சப்ஜெக்ட் வந்து நம்மளே வந்து சொல்லி கொடுத்துக்கலாம். அப்படி தான் வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். ஆனால் தசீன் வந்து அந்தளவுக்கு தமிழ் வந்து கற்றுக்கல. ஃபாராக்கு ஓரளவுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும். இப்போ தசீமுக்கும் அதே மாதிரி தான் வந்து நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தசீனுக்கு வந்து ஏன் நான் சொல்லி கொடுக்கல அப்படின்னா அவனுக்கு வந்து அப்போதைக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் அவன் காமிக்கல. இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் விட்டுட்டேன். ஸோ அதனால தான் அவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியல. இதுக்கப்புறம் அவன் வந்து படிப்பானா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆனால் எழுத படிக்கவாவது ஓரளவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்னோட பிள்ளைங்க வந்து தமிழ் படிக்கலை அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து உண்மையாக ரொம்ப வருத்தம் தான். ஆனால் வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் வந்து தமிழ் எழுத படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னும் வந்து சொல்லி வச்சுருக்குறோம். ஏன்னா என்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டில் எங்ககிட்ட பேசுகிறத தவிர வெளியில் போயிட்டு ஸ்கூல்லையோ இல்லை வந்து வெளியில் வேறு எங்கேயோ போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தமிழ் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால தமிழ் பேசுகிறதுக்கான வாய்ப்பே வந்து ரொம்ப கம்மி தான். வீட்டில் எங்ககிட்ட அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்கள்ட்ட மட்டும் தான் தமிழ் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக வீட்டில் தமிழில் தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். வீட்டில் நம்மளும் வந்து தமிழில் பேசலைன்னா அவங்க கண்டிப்பாக வந்து தமிழே மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க படிக்கவும் செய்யலை, அதே மாதிரி வீட்டில் பேசவும் இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி தமிழ் தெரியும்? அதனால் நிறைய பேர் தமிழே தெரியாமல் கூட இங்கே இருக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு இருக்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. கண்டிப்பாக வந்து பிள்ளைங்க தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ இந்த மாதிரி தான் இங்கே வந்து போயிட்டுருக்கு. இப்போ கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஷ்வாஷரில் போடாத பாத்திரம் தான் இங்கே வந்து இருக்குது. அதனால் நான் வந்து எல்லாத்தையும் கையாலேயே வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையால் தான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கிறேன். டிஷ்வாஷரில் போடுறதுக்கும் கொஞ்சம் தான் இருந்துச்சு, டிஷ்வாஷரில் போடுற மாதிரியான பாத்திரம். அதையுமே கையாலேயே வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா வந்து 1-2 பாத்திரத்துக்காக டிஷ்வாஷர் வந்து ஆன் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால நான் கையாலேயே எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த கோல்ட் கலர் வந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஷ்வாஷரில் வந்து போட மாட்டேன். ஆனால் வந்து டிஷ்வாஷர் சேஃப்னு சொல்லிட்டு தான் அந்த பாத்திரம்லாம் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து அந்த கோல்ட் கலர் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே நான் வந்து போட மாட்டேன். ஏன்னா 1-2 தானே யூஸ் பண்ணுறோம், கையால் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையால் வாஷ் பண்ணிகிட்ருக்கிறேன். கிச்சன் வந்து க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதோட இந்த சிங்கையும் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வாஷ் பண்ண கையோடையே வந்து வாஷ் பண்ணி விட்டுடும். அப்போ தான் சிங்க் வந்து எப்போவுமே வந்து க்ளீனாக நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கரை எதுவுமே வந்து பிடிக்காமல் இருக்கும். என்னோடய சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உத்து பார்த்திங்கன்னா தெரியும், அதில் ஒரு மாதிரி வரும்பாக இருக்குல்ல, அதில் போயிட்டு வந்து கரை எதுவும் பிடிச்சிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து நான் வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டே இருப்பேன். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் இந்த மாதிரி சிங்க் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் வந்து அது பிளெயினாக இருக்கிற மாதிரி வாங்கினா எந்த கரையும் அவ்வளோ ஈஸியாக பிடிக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரை பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ வேறு வழி கிடையாது, நம்ம இது பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நான் வச்சுருக்கிற மணி பிளான்ட்டுக்கும் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தண்ணி வந்து மாற்றி விட்டுருவேன். நம்ம மணி பிளான்ட் வந்து தண்ணியில் போட்டு வளர்க்குறோன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது தண்ணி வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பிளான்ட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியில் வந்து எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்காகவே வந்து கண்டிப்பாக தண்ணி வந்து மாற்றி வச்சிடணும். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றினா போதும். மண்ணில் வளர்க்குறோன்னா அந்த பிரச்சனை கிடையாது. தண்ணியில் வளர்க்குறோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றி வச்சிடணும். ஸோ அவ்வளோதாங்க என்னோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.